இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர முயற்சிகள் காரணமாகவே விடுதலை செய்யப்பட்டனர் என்று நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென 1985ஆம் ஆண்டே நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியவர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா என்றும் நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு முத்துக்கருப்பன், தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென மதிப்பிற்குரிய தலைவர் புரட்சித் தலைவி அம்மா கடந்த 1985ஆம் ஆண்டிலேயே மாநிலங்களவையில் வலியுறுத்தினார் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்வதாகவும், புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 14 பேர் உட்பட இலங்கை சிறைகளில் உள்ள 38 மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்களின் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Raised and discussed the same fisherman problem in the year of 1985 when the Amma was a member of this August House. The permanent solution is the retrieval of Kachativu, sir. That is our traditional and historical fishing grounds of the Palk Bay to the Tamil Nadu fishermen, sir. I am sincerely and seriously asking the government of India to intervene in this matter speedily and release the arrested fishermen, and also find a permanent bilateral solution to stop the barbaric acts of the Sri Lankan Navy against our poor Indian fishermen. கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலங்களவையில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா, இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேர் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகள் காரணமாகவே விடுதலை செய்யப்பட்டனர் என்று தெரிவித்தார். 5 of our fishermen were to be hanged last week, released by the sincere and continuous efforts taken by my most respected leader, Dr. Purachi Thalavi Amma. Under the able guidance of our Honorable Amma, each of the families were provided a compensation of 2 lakh rupees, besides daily allowance of rupees 250, sir. The government even announced 20 lakh rupees for legal expenses in Sri Lanka, sir. This unique care shows my leader's commitment towards Tamil Nadu fishermen, sir. இதனிடையே மக்களவையில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திருமதி வி சத்யபாமா, திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சி பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே பிரதமரிடம் கேட்டுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். I am very thankful to our party leader, மக்கள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அவிநாசி அத்திக்கடவு scheme is a major issue in Tamil Nadu. My party leader Amma already given Honorable Prime Minister about this scheme. The rainwater harvesting system is already implemented in Tamil Nadu. The entire Tamil Nadu, mostly in my constitution, Tirupur, Nambiyur, Gobichetipalayam, Perundurai, Erode and Pollachi going to be benefit due to this Athikadavu Avanashi Thittam. May be considered the scheme and has to be implemented soonly.